சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனல் அலுவலகத்தில் சோதனை நடைபெறுகிறது. மேலும் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஃபெலிக்ஸ் வீட்டிலும் ரெய்டானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த ரெய்டு குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். பெண் காவலர்களை இழிவுபடுத்தியதற்காக ஏற்கனவே யூடியூபர் சவுக்கு சங்கர் மற்றும் அவரது நண்பராக இருக்கக்கூடிய அந்த சேனலை, அதாவது அந்த கருத்தை வெளியிட்ட யூடியூப் நிறுவனமான ரெட்ஃபிக்ஸ் எடிட்டர் ஃபெலிக்ஸும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது கிட்டத்தட்ட ஏழு பேர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கஞ்சா வழக்கு தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கரின் அலுவலகத்தில் சோதனையானது நடத்தப்பட்டது. அப்போது பல்வேறு ஆவணங்கள் மற்றும் கஞ்சா தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது இதனிடையே இந்த பிரபல யூடியூப் சேனலாக இருக்கக்கூடிய அந்த ரெட்ஃபிக்ஸ் சேனலின் எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனையானது திருச்சி போலீசாரால் நடத்தப்பட்டு வருகிறது. பெண் காவலரை இழிவுபடுத்தியதற்காக அந்த வீடியோவை தனது ரெட்ஃபிக்ஸ் சேனலில் வெளியிட்டதற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டு திருச்சி மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சோதனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. வீடியோ தொடர்பான ஆவணங்களை சோதனையிடுவதற்காக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக திருச்சி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்படும் வகையில் அவர் மீது கூடுதலான வழக்குகள் பிரிவுகள் சேர்க்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.